கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய சிட்சையை அற்பமா எண்ணாதிருங்கள், அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். ரொம்ப அழகான வார்த்தை. ரொம்ப பர்சனலாக என்னால் சொல்ல முடியும். ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நம்மளை சிட்சிக்கிறாரோ, கடிந்து கொள்ளுகிறாரோ, கரெக்ட் பண்ணுறாரோ, அப்போ எல்லாம் நம்ம தாழ்ந்து போகிறதுக்கு அவர் விடுறதில்லை. இன்னும் ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய மாரல் லைஃப்லேயும் சரி, மெச்சூரிட்டிலையும் சரி, ஒரு படி மேலே போகிறத நம்மளால் உணர முடியும். ஆனால் அதை நெகட்டிவாக எடுக்கிறவங்க பலருடைய வாழ்க்கையிலையும் அது பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு, ஒரு பின்மாற்றத்துக்கு நேராக கொண்டு போகிறதையும் கவனிக்க முடியும். உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். ஆபேல் காயினுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் காயின் ஃபார்மராக இருக்கிறாரு, விவசாயியாக இருக்கிறாரு. அடுத்து ஆபேல் மெய்ப்பனாக இருக்கிறாரு. அப்போ 2 பேரும் பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்தும் போது காயின் அவருடைய காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆபேல் அதில் அவருடைய ஆடுகளில் இருக்கிற சிறந்த ஆடுகளை எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அதில் ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை. ஆனால் ஆபேலுடைய காணிக்கையில் பியூட்டிஃபுல்லாக பைபிள் சொல்லுது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பல வேளைகளும் நாம் இதை கொஞ்சம் மிஸ்இன்டர்பிரட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, காயின் ரொம்ப வேஸ்டான திங்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, அதனால ஆண்டவர் அவரை ஏற்றுக்கலை. அதெல்லாம் இல்லை. அந்த வேர்டே ரொம்ப அழகான மீனிங்கை சொல்லுது, ஆபேலையும் அவன் காணிக்கையும். விச் மீன்ஸ் ஆண்டவர் காயினுடைய இருதயத்தை கவனிக்கிறாரு. அந்த இருதயம் சரியில்லாததுனால அவனுடைய காணிக்கையும் நிராகரிக்கப்படுகிறத நம்மளால் உணர முடியுது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது காயினுக்கு பயங்கர ஒரு வருத்தத்தை கொண்டு வருது. ஆண்டவர் நிராகரிச்சோன்னா என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட காணிக்கையை, அந்த குறிப்பிட்ட பலியை நிராகரித்தாரே தவிர காயினை நிராகரிக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், காயினோட ஃபேஸ் எல்லாம் மாறி போச்சு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா இப்படி டென்ஷனாக இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி நிராகரிச்சிட்டீங்கல்ல, அதனால் சொன்ன உடனே தெய்வத்தோடைய ரிப்ளை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை இல்லையா? சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார், உன் தம்பியோடைய ஆசை உன்னை சுற்றி தான் இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவ. விச் மீன்ஸ் காயின், நீ உன்னுடைய பொசிஷன் அப்படியே தான் தம்பி இருக்குது. ஆனால் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் உன்னை ஒரு ரிஜெக்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறேன். ஏன்னு சொன்னால், உன் இருதயம் எப்படி இருக்குன்னா சரியில்லாமல் இருக்குது, அது சரி செய். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் காயின் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, என்னையவே ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, என்னையவே பொசிஷன்லேருந்து தள்ளிட்டாரு. பிசாசு பல வேளைகளும் இயேசு சுவாமி நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்கிற சில நோ இருக்கும் இல்லையா, நோ, இது வேண்டாம், இது தவறு, இதை நான் அனுமதிக்க மாட்டேன், இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளையே ஏதோ கைவிட்டது போலையும், நம்மளையே ரிஜெக்ஷனுக்குள்ளே கொண்டு போன மாதிரி இல்லை. அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவருடைய சிட்சையையும், அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவருடைய நோவையும் நம்மளால் கவனிக்க முடியுமே தவிர அவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுற தெய்வம் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் பல வாலிப பிள்ளைங்களை நான் பார்க்குறேன், உங்களுடைய குறிப்பிட்ட சில காரியங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற நோக்களின் நிமித்தம் பிசாசு தந்திரவும் உங்கள் மனசுக்குள்ளே உங்களையே ரிஜெக்ட் பண்ணது மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்து உங்களை பின்மாற்றத்துக்கு நேராக எடுத்துகிட்டு போகிறத பார்க்க முடியுது. ஆனால் பைபிள் சொல்லுது, அவருடைய சிட்சையில் பழகிறவங்களுக்கு, அதாவது அவர் தான் இன்னைக்கு நோ சொல்கிறாரு, அவர் தான் வேண்டாம் சொல்கிறாரு, அவர் தான் எனக்கு இந்த பாதை அனுமதிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதனுடைய பலன் ரொம்ப நீதியாக இருக்குமா. ஸோ இந்த நாட்கள்லையும் கூட இப்படிப்பட்ட கர்த்தருடைய சிட்சையில் நாம் பழகும் பொழுது, வாழும் பொழுது, சோர்ந்து போகாமல், நம்மளை இன்னும் தாழ்மைப்படுத்தும் போது, எரிச்சல் ஆகாமல், ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கோவப்படாமல் நம்மளை தாழ்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த செய்தி கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்துக்கு நன்றி. இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். I'll save another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.